ஜெய் பீம் அரத்தியின் யோகேஷ். இந்த காணொலியை பாருங்க. நீங்க கோட்சே ஆதரவாளரா? கோட்சேவை நான் ஆதரிக்க மாட்டேன். அவர் காந்தின்ற ஒரு பசுவை கொன்னாரு. அதை தாண்டி அவன் என்ன பண்ணிருப்பான்னா, நிஜமான ஒரு ஹிந்துவா இருந்திருந்தானா அந்த காலத்துல தனியா திராவிடஸ்தான் கேட்ட ஈவே ராமசாமி நாயக்கரை போட்டு தள்ளி இருக்கணும். இல்லைன்னா தனியா தலிதிஸ்தான் கேட்ட BR அம்பேத்கரை போட்டு தள்ளி இருக்கணும். இல்லாட்டி தனியா பாகிஸ்தானையும் ஆப்கானிஸ்தானையும் பங்களாதேஷையும் பிரிச்சானே முகமது அலி ஜின்னா, அவனுங்க 3 பேரையும் போட்டு தள்ளிட்டு அவன் காந்தியை போட்டு தள்ளி இருந்தானா அவன் நிஜமான இந்துவாதி. அதனால நான் கோட்சே உடன்பாடு கிடையாது. பாபா சாஹிப் சுடணுமா? அண்ணனுக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. 1950ல பாபா சாஹிப் பௌத்தத்திற்கு மாறும்போது கிட்டத்தட்ட அன்றைக்கு இருந்த மக்கள் தொகையில 8 லட்சம் பேர் பௌத்தத்துக்கு மாறினாங்க. அந்த 8 லட்சம் பேர் சும்மா வரல, சமத்துவத்தை சமரசமே இல்லாம நின்று மக்களை அற வழியில அடைச்சிட்டு போனாங்கல்ல, அதனால கூடிய கூட்டம். அப்படிப்பட்ட கூட்டத்தை பின்னாடி வச்சிருந்த பாபா சாஹிப் ஒருத்தவங்களை கூட வன்முறையை கையில் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதில்லை. இப்படியாபத்த ஒரு தலைவரை சுட்டுக்கணுமாமே. இதுக்கு பாபா சாஹிப் சொன்ன ஒரு பொன்மொழி ஒண்ணு ஞாபகம் வரும். இங்கு பறிப்பவர்களிடம் உரிமையை பிச்சை எடுத்து வாங்க முடியாது, தீர்மானங்களாலும் மன்றாடுவதன் மூலமும் நியாயங்கள் பிறக்காது. கோயில்களின் முன்பு ஆடுகளை தான் பலியிடுகிறார்களே தவிர சிங்கங்களை அல்ல. ஜெய் பீம். நன்றி.